மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு செல்கிறார் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், மேலும் விரிவான தகவல்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்தித்ததற்கு பிறகாக தனக்கு பெரும்பான்மை எண்ணிக்கையை கூட்டிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திப்பதற்காக அவருடைய கட்சி அலுவலகங்களுக்கு சென்று வருகிறார். அந்த வகையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு நேரில் சென்று தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்கியதற்காக நன்றியினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் அங்கு வருகிறார் என்ற தகவல் இருந்ததும் அங்கு கூடியிருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்கு அதிகம் சூழ்ந்திருந்தார்கள். அவர்களையும் பார்த்து கைகூப்பி அவர்கள் நன்றி தெரிவிக்கும் விதமாக தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாலநிலமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம் அருகிலே இருக்கக்கூடிய இடங்கள், அதனால் ஒரு சாலைதான் குறுக்க இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிக்குள்ளாக தற்பொழுது விஜய் அவர்கள் சென்றிருக்கிறார். நாளை தினம் பதவி ஏற்பு விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சிபிஐ, சிபிஎம் கட்சிகள் அவருக்கு ஆதரவு அளித்தது மூலமாக அவருடைய பெரும்பான்மை பலம் பெற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் 112 இடங்கள், காங்கிரசுடன் சேர்த்து 112 இடங்கள் பெற்றிருந்த நிலையில சிபிஐ ஆதரவு கொடுத்தது மூலமாக அது 114ஆக வலுப்பெற்றது. அதற்கு பிறகாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்தது மூலமாக 116ஆக பலம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து ஐயுஎம்எல், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆதரவு கொடுத்ததை தொடர்ந்து பெரும்பான்மை எண்ணான 118 விஜய் அவருக்கு கிடைத்திருக்கிறது. இதன் மூலமாக அவர் ஆட்சி அமைப்பதற்கான முழு உரிமையை பெற்றிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆளுநரை சந்தித்து தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த உரிமை கோரல் கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகாக தனக்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய சிபிஐ, சிபிஎம் கட்சிகளுடைய தலைவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர்கள் சந்தித்திருக்கிறார். சிபிஐ கல்லூரத்திற்கு சென்று அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததற்கு பிறகாக தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகம். அந்த அலுவலகத்துக்கு சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள், மாநில செயலாளர் சண்முகம், அதே போன்று முன்னாள் மாநில செயலாளர்களுக்கெல்லாம் மரியாதை செலுத்திய பிறகாக தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவரை சந்திக்கிறார். தொடர்ந்து விஜய் அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஒரு நன்றி நவிழ்தல் ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் அங்கு வருகிறார் என்பதை அறிந்ததும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள், அவருடைய திரை ரசிகர்கள் அந்த பகுதிக்குள்ளாக குழுமியிருந்தார்கள். அவர்களுடைய விசில் சத்தம் அவர் வரக்கூடிய நேரங்களில் கேட்டு பார்த்தோம். அதே நேரத்தில் அங்கு தொண்டர்கள் குழுமிருக்கிறதை பார்த்தும் முதலில் அவர்கள் தலைவர்களை சந்திப்பதற்கு முன்பாக வாயிலில் காத்திருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு அவர் நன்றி தெரிவிக்கும் விதமாக கைகளை குப்பி நன்றி தெரிவித்ததையும் பார்த்தோம். அதே நேரத்தில் நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த நிகழ்வின் பொழுது கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திக்கும் பொழுது தங்களுடைய தவேகாவுடைய மூத்த நிர்வாகிகளுடனும் சென்றிருக்கிறார். தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் உடன் இருக்கிறார். பொருளாளர் வெங்கட்ராமன் உடன் இருக்கிறார். கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆனந்த் உடன் இருக்கிறார். அதே போன்று ஆதவர்ஜன் அவர்கள் உடன் இருக்கிறார். இதுபோல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளும் அவருடன் இருக்கிறார்கள். அதே போன்று செங்கோட்டையனும் அவர்களும் உடன் இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களாக தொடர்ந்து களப்பணியாற்றி வந்த நிலையில் தற்பொழுது அவர் முதலமைச்சராக பதவியேற்கக்கூடிய அந்த தருணம் என்பது நாளைய தினம் அவர் பதவியேற்பதற்கான நேரத்தை ஆளுநரிடம் கேட்டிருப்பதாகவும் ஆளுநர் நாளை தினம் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளித்தமைக்காக நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்காக தற்பொழுது கூட்டணி கட்சி தலைவரை சந்தித்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவருக்கு அந்த பூச்செண்டு கொடுத்தும் அவர்களுக்கு அந்த நன்றி தெரிவித்திருக்கிறார். அவர்களுக்கு அந்த சால்வை அணிவித்தும் அந்த மரியாதை செய்திருக்கிறார். சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சென்றவர் தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அலுவலகத்துக்கு சென்று இந்த மரியாதையை தற்பொழுது செய்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.